ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு பழைய மர மேஜையின் மீது ஒரு சதுரங்க பலகை நீண்ட நாட்களாக அசைவின்றி அப்படியே கிடந்தது. அந்த பலகையில் இருந்த 64 கட்டங்களும் தங்களுக்குள் 2 பிரிவுகளாக பிரிந்து எப்போதும் சண்டையிட்டு கொண்டன. வெள்ளை கட்டங்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் ஒளியின் அடையாளமாகவும் கருதி மார்த்தட்டி கொண்டன. கருப்பு கட்டங்களோ தங்களை வலிமையானவர்களாகவும் ரகசியங்களை நிறைந்தவர்களாகவும் எண்ணி பெருமை பேசிக் கொண்டனர். நாங்கள் இல்லை என்றால் இந்த விளையாட்டுக்கே அழகு இல்லை என்று வெள்ளை கட்டங்கள் அடிக்கடி கேலி செய்தன. கருப்பு கட்டங்கள் அதற்கு பதில் சொல்லாமல், நாங்கள் தான் உங்களை இன்னும் பிரகாசமாக காட்டுகிறோம் என்று முணுமுணுத்தன. 2 தரப்பினரும் ஒருவரை ஒருவர் வெறுப்புடன் பார்த்து கொண்டதால் அந்த பலகையே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. அவர்களுக்குள் இருந்த இந்த பகை அந்த மேஜையில் இருந்த மற்ற பொருள்களுக்கும் ஒரு விதமான அசௌகரியத்தை தந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பலகையின் மீது ஒரு சதுரங்க போட்டி தொடங்க இருந்தது. வீரர்கள் காய்களை ஒவ்வொன்றாக அடுக்கினார்கள். வெள்ளை ராஜாவுக்கு கருப்பு ராஜாவும் தனது கட்டங்களில் மிக கம்பீரமாக வந்து அமர்ந்து கொண்டனர். விளையாட்டு தொடங்கிய போது காய்கள் ஒரு கட்டத்திலிருந்து மற்றொரு கட்டத்திற்கு மிக வேகமாக நகரத் தொடங்கின. அப்போதுதான் அந்த பலகை கட்டங்களுக்கு ஒரு உண்மை புரிய தொடங்கியது. காய் எந்த நிறமாக இருந்தாலும் அது அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும். ஒரு வெள்ளைக்காய் கருப்பு கட்டத்திற்கு சென்றால்தான் அதனால் முன்னேற முடிந்தது. அதே போல கருப்பு காய்க்கும் வெள்ளை கட்டம் தேவைப்பட்டது. ஏன் இந்த காய்கள் நம்மை மாற்றி மாற்றி மிதக்கின்றன என்று ஒரு வெள்ளை கட்டம் கோபத்துடன் கேட்டது. ஆனால் காய்களோ எவ்வித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து கட்டங்களையும் சமமாகவே பயன்படுத்தி தங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. கட்டங்களுக்கு இடையே இருந்த அந்த பிடிவாதம் இப்போது மெல்ல மெல்ல ஒரு ஆச்சரியமாக மாறத் தொடங்கியது. விளையாட்டு தீவிரமடைந்த போது ஒரு கட்டத்தில் பலகை எதிர்பார்க்காமல் கீழே விழுந்து சிதறியது. இப்போது கருப்பு கட்டங்களும் வெள்ளை கட்டங்களும் தனித்தனியாக பிரிந்து தரையில் சிதறி கிடந்தன. தனித்தனியாக இருக்கும்போது அவை வெறும் மரத்துண்டுகள் போலவே தெரிந்தன. அவற்றுக்கு எந்த ஒரு மதிப்பும் அங்கில்லை. ஒரு வெள்ளை கட்டம் மட்டும் ஒரு மூலையில் தனியாக கிடந்தது. யாராவது என்னை தூக்குங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்று அழுதது. அருகில் இருந்த ஒரு கருப்பு கட்டம் மெதுவாக நகர்ந்து வந்து, பயப்படாதே, நாம் ஒன்றாக இருந்தால்தான் பலகை என்று ஆறுதல் சொன்னது. இப்போது அந்த 2 எதிரிகளும் ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொண்டு அந்த இருட்டில் ஒரு துணையாக தஞ்சம் புகுந்தனர். பிரிந்திருக்கும் போது தங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை என்பதையும், இணைந்திருக்கும் போதுதான் தாங்கள் ஒரு விளையாட்டு என்பதையும் உணர்ந்தனர். அந்த ஒரு விபத்து பல ஆண்டுகளாக அவர்களுக்குள் இருந்த அந்த தேவையற்ற கர்வத்தை ஒரே நொடியில் உடைத்து எறிந்தது. வீரன் ஒருவன் வந்து சிதறி கிடந்த கட்டங்களை மீண்டும் எடுத்து அந்த பலகையை சரி செய்ய தொடங்கினான். இந்த முறை கட்டங்கள் தாங்களாகவே முன்வந்து தங்களுக்குரிய இடங்களில் மிக சரியாக அமர்ந்து கொண்டன. ஒரு வெள்ளை கட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு கருப்பு கட்டம் அமரும்போது அவர்களுக்குள் ஒரு புதிய நட்பு மலர்ந்தது. உன் கருப்பு நிறம்தான் என் வெண்மையை இன்னும் அழகாக காட்டுகிறது என்று வெள்ளை கட்டம் பணிவுடன் கூறியது. கருப்பு கட்டம் சிரித்து கொண்டே, உன் ஒளிதான் என் நிழலுக்கு ஒரு அர்த்தத்தை தருகிறது என்று பதில் அளித்தது. இப்போது அந்த பலகை பழைய பலகையை விட இன்னும் பிரகாசமாகவும் உறுதியாகவும் காணப்பட்டது. அவர்களுக்குள் இருந்த அந்த போட்டி இப்போது ஒரு புரிதலாக மாறியதால் அந்த பலகையே ஒரு கலைப்படைப்பாக மின்னியது. வீரர்கள் மீண்டும் விளையாட வந்தபோது அந்த பலகையில் ஒரு புதுவிதமான அமைதி நிலவுவதை அவர்களால் உணர முடிந்தது. இப்போது காய்கள் நகரத் தொடங்கிய போது கட்டங்கள் அவற்றை மகிழ்ச்சியுடன் வரவேற்றன. வாருங்கள், எங்களை மிதித்து செல்லுங்கள், உங்களை வெற்றி பெற வைப்பதே எங்கள் கடமை என்று அவை பேசின. ஒரு காய் வெட்டப்படும் போது கூட அந்த கட்டம் வருத்தப்படாமல் இது விளையாட்டின் ஒரு பகுதி என்று எண்ணிக்கொண்டது. உலகமே ஒரு சதுரங்க பலகைதான். அதில் இன்பமும் துன்பமும் கருப்பு வெள்ளை கட்டங்களைப் போல மாறி மாறி வரும் என்பது புரிந்தது. மக்கள் இந்த பலகையை பார்த்தது
எவ்வளவு அழகான ஒற்றுமை என்று பாராட்டி பேசத் தொடங்கினார்கள். ஒரு சிறிய மரக்கட்டைக்கு இவ்வளவு பெரிய பாடம் தெரிந்திருப்பது அந்த மேஜையில் இருந்த மற்ற பொருள்களுக்கு வியப்பை தந்தது. அந்த பலகை இப்போது வெறும் விளையாட்டு பொருள் அல்ல, அது ஒரு வாழ்க்கையின் தத்துவமாக அங்கே நிலை பெற்று நின்றது. எத்தனையோ போட்டிகள் நடந்தாலும் அந்த கட்டங்களுக்கு இடையே இருந்த அந்த நட்பு ஒருபோதும் உடையவே இல்லை. அந்த பலகையில் விளையாடிய ஒரு சிறுவன் ஒரு நாள் தன் நண்பனுடன் சண்டையிட்டு கொண்டு அழுதான். அப்போது அவன் தற்செயலாக அந்த பலகையை பார்த்தான். அங்கே கருப்பும் வெள்ளையும் எவ்வளவு அழகாக இணைந்திருக்கின்றன என்று கவனித்தான். இவை இரண்டும் வெவ்வேறு நிறமாக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்துதானே ஒரு விளையாட்டை உருவாக்குகின்றன என்று அவன் சிந்தித்தான். உடனே அவன் தன் நண்பனிடம் ஓடி சென்று மன்னிப்பு கேட்டு மீண்டும் இருவரும் விளையாடத் தொடங்கினார்கள். அந்த சதுரங்க பலகை ஒரு குழந்தையின் மனதையே மாற்றியது என்றால் அதன் சக்தி எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். ஒரு சிறிய பொருளின் மாற்றம் ஒரு பெரிய சமூக மாற்றத்திற்கு தொடக்கமாக அமைய முடியும் என்பதற்கு இது ஒரு சான்று. உலகம் இப்போது அந்த பலகையை பாடமாக பார்க்க தொடங்கியது. அதன் புகழ் வீடுகள் தோறும் பரவியது. கட்டங்கள் இப்போது தங்களை ஒரு சாதனையாளர்களாக உணர்ந்து பெருமிதம் கொண்டன. பல ஆண்டுகள் கடந்தன. அந்த பலகை பழசாகி போனாலும் அதன் கட்டங்களுக்கு இடையே இருந்த அந்த பிணைப்பு குறையவே இல்லை. அது ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்ட போது பலரும் அதன் வரலாற்றை படித்து நெகிழ்ந்து போனார்கள். நிறங்களை கடந்து அன்பால் இணைந்த பலகை என்று அதற்கு ஒரு புதிய பெயர் சூட்டப்பட்டது. ஒரு பொருளின் மதிப்பு அதன் விலையில் இல்லை, அது சொல்லும் செய்தியில் தான் இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்தனர். இன்றும் அந்த பலகையை பார்க்க வருபவர்கள் தங்கள் மனதில் இருக்கும் வெறுப்பை அங்கேயே விட்டு செல்கிறார்கள். கருப்பு கட்டம் ஒரு வெற்றியாளனைப் போலவும் வெள்ளை கட்டம் ஒரு ஞானியைப் போலவும் இன்றும் அங்கே காட்சியளிக்கின்றன. வானத்தில் இருக்கும் விண்மீன்கள் கூட இரவு நேரத்தில் அந்த பலகையை பார்த்து தங்கள் ஒளியை தந்து வாழ்த்துகின்றன. இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய சதுரங்க பலகைதான். நாம் அனைவரும் அதில் நகரும் காய்கள் மட்டுமே. முடிவில் அந்த பலகை ஒரு நாள் மறைந்தாலும் அது விதைத்த அந்த ஒற்றுமை விதை பலரது மனங்களில் விருட்சமாக வளர்ந்தது. இப்போது எங்கு பார்த்தாலும் மக்கள் நிறம் இனம் பார்க்காமல் ஒருவரை ஒருவர் நேசிக்க தொடங்கினார்கள். சதுரங்க பலகை கற்றுக் கொடுத்த அந்த பாடம் மனித குலத்திற்கே ஒரு பெரிய வழிகாட்டியாக அமைந்தது. நீங்களும் உங்கள் வாழ்வில் ஒரு சதுரங்க கட்டத்தை போல இருங்கள். மற்றவர்களுடன் இணைந்து ஒரு அழகான உலகத்தை உருவாக்குங்கள். உங்களை விட மற்றவர் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான இடமும் பங்கும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் மறக்காதீர்கள். இந்த கதை இன்றும் ஒரு மெல்லிய புன்னகையாக பலரது இதயங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வெற்றி என்பது தனியாக நிற்பதில் இல்லை, அனைவரையும் அணைத்து கொண்டு முன்னேறுவதில்தான் இருக்கிறது என உணர்த்தப்பட்டது. இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொன்று, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.